அது 1940 காலகட்டம். 2ஆம் உலகப் போர் ரொம்பவே கொடூரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் சோவியத் யூனியனோட மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருந்ததுனால சுத்தி இருந்த பல நாடுகளை சோவியத் யூனியன் வந்து தனியா நின்று சமாளிக்கக்கூடிய சூழல் தான் இருந்துச்சு. சோவியத் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் நல்லா தெரியும் மக்கள் தொகையெல்லாம் உடனே அதிகரிக்க முடியாதுன்னு. இதனால இந்த பிரச்சனையை வேற மாதிரி தான் சரி பண்ணணும்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அப்பதான் சோவியத் யூனியனை சேர்ந்த சயின்டிஸ்டுக்கு ஒரு கொடூரமான ஒரு யோசனை தோணுது. அது என்னதுன்னா, ரஷ்யன் சோல்ஜரா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த நாட்டு சோல்ஜரா இருந்தாலும் சரி, அவங்களால ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரைக்குமே போர்ல ஈடுபட முடியும். ஆனா அதுக்கு மேல ஈடுபடுறது ரொம்பவே கஷ்டம். அதுலயும் கூட எத்தனை பேர்னால அந்த 12 மணி நேரம் வரைக்கும் போர் பண்ண முடியும்ன்றது சரியா தெரியாது. ஏன்னா 24 மணி நேரத்துல ஒரு சோல்ஜர் அவன் சாப்பிடணும், அவன் தூங்கணும், அவன் மலங்கழிக்கணும், இந்த மாதிரியான பல வேலைகள் இருக்கு. இதோட சேர்த்து தான் அந்த 12 மணி நேரத்துக்கு அவன் போர்லயும் ஈடுபடணும். சாப்பிடுறது மத்த வேலைலாம் கூட இவங்களுக்கு பெருசா தெரியல. அந்த தூங்குற 8 மணி நேரத்தை குறைக்க முடியுமான்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த யோசனையோட விளைவா சோவியத் யூனியனை சேர்ந்த எல்லா சயின்டிஸ்டுமே சேர்ந்து தூக்கம் வராம இருக்கக்கூடிய ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு. இந்த கேஸை கண்டுபிடிச்சாச்சு, இது ஒர்க் பண்ணதா இல்லையான்றதை எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு. இந்த கேஸை டெஸ்ட் பண்றதுக்காக சோவியத் யூனியனை சேர்ந்த சோல்ஜர் மேலாம் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சோல்ஜர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. ஒவ்வொரு சோல்ஜருமே அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சொந்த நாட்டு ராணுவ மேலேயே இதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த ஆராய்ச்சியில என்ன வேணா நடக்கலாம், அவங்க இறந்து கூட போகலாம். ஒருவேளை அந்த ஆராய்ச்சியோட முடிவுல அவங்க இறந்து போனாங்கன்னா சோவியத் யூனியனை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே அவங்க உயரதிகாரி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை சுத்தமா போயிடும். இதுக்காக சோவியத் யூனியனை சேர்ந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, போர் கைதிகளை இந்த ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தலான்னு. அதுக்காக பிணை கைதிகளை ரஷ்யா கிட்ட மாட்டின 5 ஜெர்மன் சோல்ஜர்ஸை வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட இந்த ஆராய்ச்சி முடியும் போது உங்களை நாங்க ரிலீஸ் பண்றோம், உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறோம்னு சொல்லி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து அவங்கள யூஸ் பண்றாங்க. அவங்களும் இந்த ஆராய்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மள சுதந்திரமா விட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி நடத்துறதுக்கான நாளும் வருது. அந்த 5 போர் கைதிகளையுமே ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போறாங்க. இந்த ஆராய்ச்சி மொத்தமா நாங்க 30 நாளைக்கு நடத்துவோம். இந்த 30 நாளுமே நீங்க இந்த ரூமுக்குள்ள தான் இருக்கணும். உங்களுக்கு தேவையான சாப்பாடு, புக்ஸ் எல்லாமே அந்த ரூமுக்குள்ள இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த ரூமோட செட்டப் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடைக்கப்பட்ட அறை. அதுல வந்து ஒரு பெரிய ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் வழியா உள்ள என்ன நடக்குதுன்றத வெளியில இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த தூங்காம இருக்கக்கூடிய கேஸ் வர்றதுக்காக ஒரே ஒரு வழி அந்த இடத்துல இருக்குது. இப்படிதான் ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து அந்த ரூமை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆராய்ச்சியோட முதல் 3 நாள் வரைக்குமே ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் நீங்க எங்க இருந்து வாரீங்க, உங்க பேர் என்ன, அந்த மாதிரியான சகஜமான விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோட அவங்க ரொம்பவே சந்தோஷமாவும் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ள. ஆனா 4வது நாளோட தொடக்கத்துல அவங்களோட பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குச்சு. 3 நாளா அவங்க சுத்தமா தூங்கவே இல்லை. அவங்க மூளை தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயமே அவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அவங்களால இதை நம்பவே முடியல. 5வது நாள் இது ரொம்பவே உச்சகட்டத்துக்கு போகுது. 5 பேருமே அதிகப்படியான மன உளைச்சலுக்கு உள்ளாகுறாங்க. அதுல ஒருத்தர் தொடர்ந்து அந்த ரூமுக்குள்ளேயே சுத்தி சுத்தி நடந்துகிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் மென்மையான சத்தத்துல முன்னாடி யாரோ இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. இதனால அந்த ரூமுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தான் இருக்கவே செஞ்சாங்க. 10வது நாள் தான் சோவியத் யூனியனை சேர்ந்த சயின்டிஸ்டுக்கு தெரிஞ்சு இந்த நிலைமை நம்ம கையை விட்டு மொத்தமா போயிருச்சுன்னு. ஏன்னா 10வது நாள்ல ஒரு ஜெர்மன் சோல்ஜர் ரொம்பவே பயங்கரமா கத்த தொடங்குறாரு. அவர் கத்துறதை பார்த்து சுத்தி இருந்த மத்தவங்க எல்லாம் பயப்படுவாங்கன்னு பார்த்தா அவர் கத்துறதை ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சோவியத் யூனியன் சயின்டிஸ்டுக்குலாம் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்பவே திகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கத்திக்கிட்டு இருந்த ஜெர்மன் சோல்ஜர் தொடர்ந்து 4 மணி நேரம் கத்துனதுனால அவரால் பேச முடியாத நிலைமைக்கு அவர் போயிட்டாரு. அவர் பேசலான்னு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அவரோட வாய்க்குள்ள இருந்து வெறும் காத்து மட்டும்தான் வெளியில வருது. உள்ள இருக்க ஜெர்மன் சோல்ஜருக்குலாம் அவங்க கொடுத்த ஃபுட்டு வந்து டின் ஃபுட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த ஆராய்ச்சி முடிகிற வரைக்குமே அந்த ரூம் அவங்க திறக்க போகிறது கிடையாது. அதனால 30 நாளைக்கு தேவையான மொத்த சாப்பாடுமே உள்ள வச்சுட்டாங்க. 10வது நாளோட முடிவுல இருந்து அவங்க யாராலையுமே அந்த டின்னை ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா அவங்க மூளை சுத்தமாக செயல்படவே மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த டின்னை எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதே சுத்தமாக மறந்துட்டாங்க. 11வது நாளும் 12வது நாளும் யாருமே அந்த ரூம்ல சாப்பிடவே இல்லை. 12வது நாளில் அதில் ஒரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து அந்த செவரில் தன்னோட நெகத்தால பயங்கரமாக கீறிக்கிட்டு இருந்தாரு. அவரோட நெகை எல்லாமே உடஞ்சி அந்த சதையெல்லாம் கிழிஞ்சு அவரோட எலும்பு தெரிகிற வரைக்கும் அவர் கீறிக்கிட்டு இருந்தாரு. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்த மற்ற சோல்ஜர்லாம் இவரை தடுக்கவும் இல்லை. இவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோன்னு அவங்க சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவரோட விரலால செவுத்தை கீறி கீறி அவரோட விரல்ல இருந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குது. இது எல்லாத்தையுமே சுத்தி இருந்தவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. வெளியில இந்த சயின்டிஸ்டும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல உள்ள இருந்த இன்னொரு ஜெர்மன் சோல்ஜர் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்க புக்கை கிழிச்சு அந்த பேப்பரை எடுத்து வடிஞ்சுக்கிட்டு இருந்த இவரோட ரத்தத்தை தொடச்சி வெளியில இருக்க சயின்டிஸ்டா உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குற அந்த கண்ணாடியை அந்த பேப்பராலேயே ஓட்ட தொடங்குறாரு. இவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எவ்வளவு கத்துறாங்க இந்த மாதிரி பண்ணாதான்னு. ஆனா அவர் இதெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் மொத்த கண்ணாடியுமே அந்த பேப்பரால ஒட்டிடுறாரு. அதுக்கப்புறமா 12வது நாளோட முடிவுல இருந்து 13வது நாள் 14வது நாள் உள்ள இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வெளியில இருக்க சயின்டிஸ்ட் யாருக்குமே சுத்தமா தெரியவே இல்லை. அவங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க அந்த பேப்பர்லாம் கிளிங்கன்னு, ஆனா யாருமே எதுவுமே பண்ணவே இல்லை. 13வது நாளும் 14வது நாளும் உள்ள இருக்க ஒருத்தர் அலற சவுண்டு மட்டும் வெளியில கேட்டுக்கிட்டு இருந்துச்சு.
சயின்டிஸ்டும் இதுக்கு மேலாம் பொறுத்தா பார்த்தாது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இதோட ஸ்டாப் பண்ணிடலான்னு 15வது நாள் உள்ள போறதுக்கான உத்தரவை கொடுக்குறாங்க. அதுபடி சோவியத் யூனியனை சேர்ந்த சோல்ஜர்ஸ்லாம் கன்ஸோட அந்த ரூமுக்கு வெளியில நிறுத்தப்படுறாங்க. சயின்டிஸ்டும் 15வது நாள்ல அந்த தூக்கம் வராம இருக்கக்கூடிய கேஸை நிறுத்துறாங்க. அந்த கேஸை நிறுத்தின கொஞ்ச நேரத்திலேயே உள்ள இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா கத்த தொடங்குறாங்க. அந்த கேஸை ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க தூங்க விரும்புறோம், நாங்க தூங்காம இப்படி இருக்கிறோம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கேஸை நிறுத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் மெதுவா உள்ள போய் பாக்குறாங்க. அவங்க உள்ள பார்த்தது அவங்க வாழ்நாள்ல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கொடூரமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த டின்னை அவங்களால ஓப்பன் பண்ண முடியாமல் 2 நாள் சாப்பிடாம இருந்து பசியில் அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்களோட உடலை அவங்களே சாப்பிட தொடங்கியிருக்காங்க. அவங்க தூங்காமல் இத்தனை நாள் இருந்ததுனால அவங்க மூளையும் சரியாக வேலை செய்யல. இதனால் அவங்களோட தோலையும் சதையும் அவங்க கிழிக்கும் போது அவங்களுக்கு வலின்றதே சுத்தமாக தெரியல. இதனால் அவங்களோட தோல் சதை எல்லாத்தையுமே அவங்களே பிச்சு பிச்சு தின்ன தொடங்கியிருக்காங்க. இதனால் அவங்களோட உடலில் வந்து அந்த தோலுன்ற லேயர் இல்லாதனால அவங்களோட பல்லு கண் எல்லாமே வெளியில் தெரியுற மாதிரி இருக்கு. சோல்ஜர்ஸ் உள்ள வர்றதெல்லாம் பார்த்து அவங்க கொஞ்சம் வினோதமாக நடந்துக்க சோல்ஜர்ஸ்லாம் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் அவங்களோட கொஞ்ச நேரம் போராடி அவங்கள வெளியில் கொண்டு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அவங்க அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போதே அங்க ஒருத்தர் இறந்து தான் கிடந்தாரு. அவங்க உடலை மட்டும் சாப்பிடாம அவரோட உடலையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. மிச்சம் இருந்தவங்களுக்கு எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்கள குணப்படுத்தவே முடியல. ட்ரீட்மெண்ட் நடக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாக தொடங்கி மொத்தமா எல்லாருமே செத்துடுறாங்க. இது மனுஷங்க செஞ்சதுலேயே ரொம்பவே மன்னிக்க முடியாத ஒரு கொடூரமான நிகழ்வா பார்க்கப்படுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை சோவியத் யூனியன் செஞ்சாங்கன்றதை இப்போ வரைக்குமே அவங்க ஒத்துக்கலை. சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை உண்மையிலே அவங்க பண்ணாங்கன்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உண்மையிலே சோவியத் யூனியன் பண்ணாங்களா இல்லைனா சோவியத் யூனியன் மேலே இந்த மாதிரியான ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும்னு மற்றவங்க பரப்பின புரளியான்றதும் தெரியல. ஆனால் என்னதான் இருந்தாலும் இது கற்பனையாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் என்ன மாதிரியான வழியை உணர்ந்திருப்பாங்கன்றதை நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே கொடூரமாக இருக்குது. இந்த ஆராய்ச்சி உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி மனிதர்களுக்கு தூக்கன்றது ரொம்பவே முக்கியம். ஒருவேளை இந்த வீடியோவை ராத்திரி 10 மணிக்கு மேலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் தூங்குங்க.